ஹாய் ஜே. ஆம், நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் என் லைஃப்பில் வந்து ஒரு 4 இயர்ஸ் போராடினேன். ரொம்ப மேரேஜில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. நான் லவ் பண்ணுற பையன் என்னை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது அப்படியே நடந்துருச்சு. அதர் கேஸ்ட்டு. பட் எப்படின்னே தெரியல, அது ஒரு மிராக்கிள் மாதிரி நடந்து எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. நான் வந்து நன்றியும் எழுதியிருக்கேன். தொடர்ந்து ஒரு 6 மந்த்தாக நன்றி எழுதினேன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி திருச்செந்தூரில் எங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகணும். அதில் அவங்க அம்மா அப்பாவும் இருக்கணும், எங்கள் அம்மா அப்பாவும் இருக்கணும், ப்ளஸ் அவங்க ரிலேஷன்ஸும் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி ஸ்கிரிப்டிங் எழுதிட்டே இருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஸ்கிரிப்டிங் எழுதி முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சைடு வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. எங்கள் சைடு அக்செப்ட் பண்ணிட்டு, இல்லை இதுக்கு மேலே வந்து டிலே பண்ண முடியாது, ஆல்ரெடி உனக்கு 26 ஆயிடுச்சு, ஸோ டிலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கும் அந்த ஹோப்பே விட்டுருச்சு, அவங்க சைடு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருச்சு. அப்பா வந்து எதுக்கும் ஒரு தடவை ஜாதகம் பார்த்துக்கலான்னு சொல்லி பார்த்தாங்க. அப்படி பார்க்குறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பையனுக்கு வந்து செவ்வாய் தோசை இருக்குது, ஸோ 2 தடவை வந்து மேரேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு 48 டேஸ்க்கு அப்புறம் அந்த தாலியை போய் திருச்செந்தூரில் போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே ஒருக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 2 தடவை மேரேஜ் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், செகண்ட் டைம் சிம்பிளாக போய் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு முருகர் கோயிலில் வச்சு கல்யாணம் முடித்தாங்க, June 9. அதுக்கப்புறம் நானும் அதை விட்டுட்டேன். நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதெல்லாம் அவ்வளோதான், நடக்கலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் அந்த பையன் மட்டும் எனக்காண்டி வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் சந்தோஷப்பட்டு அதுக்கு டெய்லியும் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு 48 டேஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் திருச்செந்தூரில் வச்சு மேரேஜ் பண்ணணும். அந்த மேரேஜ் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னு தெரில, சடனாக அவங்க வீட்டில் இருந்து நாங்கள் மேரேஜ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டைம் தான் நீங்கள் சிம்பிளாக பண்ணிட்டீங்க, யாருக்குமே தெரியாமல், நாங்கள் உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் திருச்செந்தூரில், கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு திருச்செந்தூரில் வச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்த ஸ்கிரிப்டிங்கில் எழுதினதே திருச்செந்தூரில் எங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகுது, அதில் பேரண்ட்ஸ்லாம் எங்கள் 2 பேர் சைடு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருந்தேன். ஆனால் நாங்கள் 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஜாபில் வந்து இருந்தோம். 2 பேருக்குமே ஒரு டீசெண்டான ஒரு சேலரி இருந்தது. 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருந்தோம். லாஸ்ட் வர கல்யாணம் நம்ம 2 பேரும் தான் பண்ணுவோம், நம்ம பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு தான் பண்ணுவோங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங்காக நாங்கள் இருந்தோம். பட் ஏஜ் காரணமால் நாங்கள் 2 பேரும் சடனாக மேரேஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு ஜாதகம் தோஷம் இப்படி சொல்லி அது வந்து மறுபடியும் செகண்டாக அவங்க ஃபேமிலியோட கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. இது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எழுதுனது திருச்செந்தூரில் வச்சு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி, பட் அது ஃபஸ்ட்டு நடக்காமல் இருந்தது. நான் அதை அப்படியே விட்டுட்டேன், அவ்வளோதான் நடக்காதுன்னு. பட் அது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் வந்து அது நடந்துருச்சு. நான் எப்படி நினச்சேனோ அது அப்படியே நடந்திருக்கு. எனக்கு இதை சொல்லவே முடியல, இது ரொம்பவே மிராக்கிளாக இருக்குது. என்னால் நினச்சே பார்க்க முடியல. இப்போது மேரேஜ் ஆகி எனக்கு 6 மந்த் ஆகிடுச்சு. இப்போவும் அந்த 6 மந்த் ஃபுல்லாகவே நான் யோசிச்சுட்டே இருக்கேன், எப்படி அவங்க சைடு டக்குன்னு அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் ஜெய், எல்லாமே உங்களால் தான். ரொம்ப 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 நன்றி.